ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு வாட்டரை வச்சுன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை பேஸ்டாக இருந்தது. ஓகே, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம கூட சுதர்ஷன் ஜாயின் பண்ணிக்கிறோம். வந்துட்டேன். ஓகே, சரி, இப்போ நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ண போகிறோம். செய்யலாமா? ஓகே. இப்போது இது என்னது? கிளாஸ். சரி, இந்த இதில் தண்ணி ஊற்றி பார்ப்போம். போதும். சரி, இப்போது இந்த பிளேட் இருக்குது, இதை எப்படி மூடுறேன். இப்போது ஓகேவா? இப்போது நான் இந்த இடத்துலேருந்து கையை எடுத்தால் என்ன ஆகும்? கொஞ்சம் தண்ணி கொட்டிடும். கொட்டிடுமா? பார்க்கலாமா? எப்படி நினைக்குது? அதுதான் சயின்ஸ். எப்படி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி, பார்க்கலாமா? இப்போ நீ புடி கீழே கொட்டாத பார்த்துக்கோ. ஆனால் நம்ம இதை பார்த்தியா, இதை நீ இவ்வளோ சாச்சம் கூட இது அப்படியே தான் நிற்குது. ஓகே, இதோட சயின்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? இப்போது நீங்கள் இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா பாதி வந்து தண்ணி இருக்கும், மீதி ஏர் தான் வந்து நிரம்பி இருக்கும். ஓகேவா? இப்போது நீங்கள் அந்த பிளேட்டை மூடி அதுக்கப்புறம் நீங்கள் அதை கவுத்துட்டு உங்கள் கையை எடுக்கும்போது என்ன நடக்கும்னா, கிராவிட்டினால அந்த தண்ணி வந்து கீழே கொட்ட நினைக்கும். அப்படி கொட்டும் போது அந்த தண்ணி அந்த டம்ளர்லேருந்து கீழே இறங்கி தான் வந்து கீழே கொட்டும். ஓகேவா? அப்படி அந்த தண்ணியோட லெவல் அது கொட்ட ஆரம்பிக்கும் போது அந்த டம்ளர்லேருந்து அந்த தண்ணியோட லெவல் லைட்டாக குறைஞ்சிச்சின்னா அந்த மேலே இருக்கிற அந்த ஏருக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும், இடம் இருக்கும் இருக்கிறதுக்கு. அப்போது ஒரே அமௌண்ட் ஆஃப் ஏருக்கு நிறைய வால்யூம் இருந்துச்சுன்னா அப்போ ப்ரெஷர் வந்து கம்மியாகும். ஓகேவா? அப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட உள்ளே இருக்கிற அந்த ஏரோட ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும். அப்படி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை வந்து எப்போவுமே நேச்சர் வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு தான் நினைக்கும். அதனால் என்ன செய்யும்னா, அந்த டம்ளர் உள்ளே இருக்கிற ஏர் வந்து தண்ணி வந்து நீ கீழே இறங்குனீன்னா அதுக்கப்புறம் என்னோடய ப்ரெஷர் வந்து வெளியில் இருக்க ப்ரெஷரை விட கம்மியாகும். அது வந்து ஸ்டேபிளான ஒரு ஈக்குலிபிரியம் கிடையாது. அதனால் நீ வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த டம்ளர் உள்ளே இருக்கிற ஏரே வந்து அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுக்கும். அதனால தான் நீங்கள் அதை வந்து அந்த பிளேட்டை நீங்கள் வச்சு கையை எடுத்து கூட அந்த தண்ணி அந்த டம்ளர்லேருந்து தண்ணி கொட்டலை.